சென்னை தேனாம்பேட்டை பகுதியில் காப்பீட்டுத் துறையில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய பாலிசி பரிவார் இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்நிறுவனத்தினுடைய இயக்குனர் திரு தண்டபாணி அவர்கள் இந்நிறுவனத்தை பற்றியும் இதில் உள்ள வளர்ச்சி திட்டங்கள் குறித்து நம்மக்கிட்ட பேச இருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் இந்த நிறுவனத்தை நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த துறைக்கு வரதுக்கு முக்கிய காரணம் என்ன? நான் இந்த நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா 2017 டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணோம். 2018 ஆகஸ்ட்டில் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியிலேருந்து எங்களுக்கு சர்டிஃபிகேட் தந்தாங்க. இந்த நிறுவனத்தை நடத்துறதுக்கு இன்சூரன்ஸ் புரோக்கிங் நிறுவனம் ஐஆர்டிஏவுடைய லைசன்ஸ் நிறுவனமாக எங்களுக்கு இருக்குது. ஸோ அப்போ இருந்து 6 வருஷமாக நாங்கள் இந்த நிறுவனத்தை நடத்திட்டு வந்துட்டுருக்கிறோம். நான் 2001 சென்னை வந்தேன். அதுக்கு முன்னாடி 1987 நான் இந்த காப்பீட்டு துறையில் தான் இருக்கிறேன். முதல் ஆயில் காப்பீட்டு நிறுவனத்தில் முகவராகவும், அதுக்கப்புறம் பொது காப்பீட்டு துறையான நியூ இந்தியாவில் முகவராகவும் பணியாற்றிட்டு இருந்தேன். 2001 இன்சூரன்ஸ் துறையில் ஒரு பெரிய மாற்றம் தனியார் துறையினரும் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு சொன்னப்போ நான் 2001 நான் சென்னை வந்துட்டு நான் அப்போ இருந்து நாங்கள் இன்சூரன்ஸ் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு நண்பரோடு சேர்த்து இன்னொரு புரோக்கிங் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சுட்டு அதுலேருந்து 2017 வெளியில் நாங்கள் தனியாக இந்த நிறுவனத்தை ஆரம்பித்து கடந்த 6 வருடமாக வெற்றிகரமாக நடத்திட்டு வந்துட்டுருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாலிசி பரிவார் இங்கே என்னென்ன செயல்பாடுகள்லாம் நடக்குது? இந்த பாலிசி பரிவார் இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் ஆயுள் காப்பீட்டு கழகமும், பொது காப்பீட்டு கழகம், மருத்துவ காப்பீடு போன்ற அத்தனை வகையான காப்பீடுகளையும் பொதுமக்களுக்கும் மற்றும் எஸ்எம்இ, எம்எஸ்எம்இ, லார்ஜ் கார்பரேட் அப்படிங்கக்கூடிய பெரும் நிறுவனங்களுக்கும் அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரியான காப்பீட்டினை நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு எடுத்துட்டா ஆயுள் காப்பீடு, மருத்துவ காப்பீடு, பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸுங்கிற விபத்தினால் ஏற்படக்கூடிய காயங்கள், இறப்புகளுக்கு உண்டான காப்பீடு மற்றும் வீட்டு காப்பீடு. அதாவது வீட்டு காப்பீடுனா வீடுக்கு தீ விபத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு இதோ இல்லை ஏதாவது ஒரு டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர் போன்றவை செயலிழந்து விட்டால், பவர் ஷட் டவுனால் பவர் ஃப்ளக்சுவேஷனால் ஏதாவது ஆகிட்டா அதுக்குண்டான ஒரு செலவுகளையும் தரக்கூடியது. கூட இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நகை காப்பீடு. அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை வச்சு நீங்கள் உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய பெண்களுக்கோ நகை வாங்கி தந்திருப்பீங்க. அதுவும் இதில் காப்பீடு செய்யப்படுது. இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த வெளியில் போகும்போது நகை திருட்டு இது மாதிரிலாம் இருந்ததுன்னா கூட இன்க்ளூட் ஆகும்னு சொன்னீங்க. ஆமாங்க. இதில் அவங்க சில குழந்தைங்களுக்கு போடுறது தவற விடுறாங்க, இதெல்லாம் கூட அதில் கவர் ஆகும். தவற விடுறது கவர் பண்ண முடியாது. ஆயுள் காப்பீடில் ஏதாவது எதிர்பாராத விபத்துக்கு தருவாங்க. இந்த மாதிரி தவற விடுறது தரமாட்டாங்க உங்களுக்கு அதாவது அதே மாதிரி லேப்டாப்பு, நம்ம ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான கேமரா, இது போல நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகிறப்ப கவராங்க. எல்லாமே அதை பாதுகாப்பாக வச்சுருக்கணும். உங்ககிட்ட இருந்து அதை ஒரு திருட்டிட்டு போகிறப்போ உங்கள் கையில் இருக்கிறப்போ ஜிப்பை திறந்து திருடிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது கவரேஜ் வருமா ஒழிய நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க அதை எனக்கு தாங்க அப்படின்னா தரமாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு மனிதனுக்கு என்னென்ன காப்பீடுலாம் முக்கியம்? மிக முக்கியமான ஒரு நல்ல கேள்வி. அதாவது ஒரு குடும்பத்தில் யாரெல்லாம் பணம் சம்பாதிச்சு அந்த குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு தர்றாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரெட் வின்னர்னு சொல்லுவாங்க அந்த குடும்பத்துக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வருமானம் அந்த குடும்பத்துடைய வளர்ச்சிக்கும் அவங்களோட இதுக்கும் முக்கியமாக கருதப்படுது. அப்போ எந்த ஒரு பிரெட் வின்னருக்கு ஏதாவது ஒரு விபத்துனாலேயோ இல்லை ஒரு நோய் வகைப்பட்டோ இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த குடும்பத்துடைய வருமானம் இம்மீடியட்டாக குறைஞ்சிடுது. அப்போ அந்த பணத்தை அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதையை தர்றதுதான் உங்களுக்கு ஆயுள் காப்பீடு. ஒருத்தர் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50,000 ரூபா வருமானம் எடுத்துகிட்டு வர்றாரு அப்படின்னா அவர் இல்லைன்னா அந்த 50,000 ரூபா வருமானம் அந்த குடும்பத்துக்கு வரணும். அப்போ ஒன்று அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய வட்டி விகிதத்தில் குறைந்தபட்ச வட்டிங்கிறது வங்கிகளில் தரக்கூடியதை 6% எடுத்துட்டா
அவர் வந்து 1 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாருன்னா அவருக்கு வந்து 60,000 ரூபா வரும் உங்களுக்கு வந்து. அதில் வந்து அவருக்கு இன்கம் டேக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது போக வந்து 50,000 ரூபா வரும் உங்களுக்கு. அந்த 50,000 ரூபா வரணும். ஒன்று 1 கோடி ரூபா அவர் வந்து பணத்தை வந்து பேங்க்ல வச்சிருக்கணும், இல்லை 1 கோடி ரூபாய் காப்பீடு வச்சிருக்கணும். இது வந்து ஆயுள் காப்பீட்டுக்கு. அதே சமயத்தில் வந்து மருத்துவ காப்பீடு இருக்குது. மருத்துவ காப்பீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு எவ்வளவு செலவாகுங்கிறது யாருனாலே வந்து அறுதிட்டு கூற முடியாது. ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய நோய்கள் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கிறதுனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து காப்பீடு வந்து தொகையை வந்து நிர்ணயிக்கணும். அப்போ வந்து அதிகமான காப்பீடு தொகையை நிர்ணயிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அதிகமான பிரீமியம் செலுத்த வேண்டியது இருக்குங்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? இதுதான் ஒரு பெரிய கேள்வி. நான் அதிகமாக பிரீமியம் செலுத்த முடியாது என்ன அப்படிங்கிறப்ப வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், அதாவது மருத்துவ காப்பீடு மட்டும் இருந்தது. அது வந்து 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் எடுக்கணும், அதுக்கு பிரீமியம் அதிகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு பேசிக் மருத்துவ காப்பீடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சூப்பர் டாப் அப் அப்படிங்கக்கூடிய மருத்துவ காப்பீடு அது வந்து ரொம்ப கம்மியான பிரீமியத்தில் அதிகமான தொகைக்கு வந்து நீங்கள் வந்து காப்பீடு பெறலாம். ஏன்னா வந்து அதிகமான செலவுங்கிறது வந்து ஒரே நேரத்தில் வராது, ஏதோ ஒரு சில சமயத்தில் தான் வருங்கிறதுனால வந்து இந்த காப்பீட்டு நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து ஒரு மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து பேசிக் பாலிசி வந்து நீங்கள் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கோ 3 லட்சம் ரூபாய்க்கோ வச்சுட்டு, ஏன்னா குறைந்தபட்சம் 3 லட்சம் ரூபா, அதுக்கு அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ வேணால் எடுக்கலாம். அதனால் 3 லட்சம் ரூபாய்க்கு எடுத்துட்டு சூப்பர் டாப் அப் பாலிசி வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு எடுத்துட்டீங்கன்னா வந்து 1 கோடியே 3 லட்சம் ரூபாய்க்கு வந்து உங்களுடைய பிரீமியம் வந்து ஒரு 7,500 ரூபாயிலேருந்து 8,000 ரூபாய் தான் வரும் ஒருத்தருக்கு வந்து தனியாக ஒருத்தருக்கு எடுக்கும். அதே அது குடும்பத்துக்கு எடுக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபாயில வந்து மொத்த குடும்ப உறுப்பினருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கணவன் மனைவி 2 குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் இருந்ததுன்னா 1 கோடியே 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் தருவாங்க. இது வயதுக்கு தகுந்த மாதிரி வந்து கொஞ்சம் மாறும். அதே மாதிரி வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி அப்படிங்கிறது ஒன்று எடுக்கணும். அதாவது பர்சனல் ஆக்சிடென்ட்ங்கிறது வந்து ஏதாவது விபத்தினால ஒரு இறப்போ இல்லை வந்து மனிதனுடைய முக்கியமான உறுப்புகள் வந்து 2 கண் 2 கை 2 கால்னு சொல்லுவாங்க. இதில் எந்த 2 உறுப்புகள் போயிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முழு சம் இன்சூர்டு தந்துடுவாங்க. இல்லை 1 கண் 1 கை 1 கால் போயிடுச்சுன்னா வந்துங்க 50% தருவாங்க. இதில் வந்து ஒரு விரல் போயிடுச்சு, மணிக்கட்டு வரைக்கும் போயிடுச்சு ஒரு விபத்துனால அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி தருவாங்க. இதில் என்ன வந்துங்க, இந்த மாதிரியான சமயத்தில் வந்து உங்களுடைய வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் செய்ய வேண்டியதாக இருக்கும், உங்களுடைய வாகனத்தை ஆல்ட்ரேஷன் அது எல்லாமே கூட இதில் வந்து தருவாங்க உங்களுக்கு வந்துங்க. இன்அடிஷன் தட் வந்து இப்போ வந்து நிறைய பாலிசியில் வந்துங்க வீக்லி காம்பன்சேஷன், அதாவது உங்களுடைய வருமானம் வந்து அதனால் தடைபட்டு போயிடும். எடுத்துக்காட்டாக வந்து ஒரு விபத்தினால வந்து நீங்கள் வந்து அடிபட்டு ஒரு 6 மாதம் வந்து உங்களுடைய வேலைக்கு போக முடியல அப்படின்னா வந்து 6 மாதத்தோட வருமானம் வந்து உங்களுக்கு வந்து தடைபடுங்கிறப்போ அதையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது 25,000 ரூபா 30,000 ரூபா கூட உங்களுக்கு வந்து வாரம் தர்ற மாதிரி, அதாவது ஒரு 1 லட்சம் ரூபா வருமானம் இருக்கக்கூடியவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரம் 25,000 சொல்லி போட்டு 6 மாதத்துக்கு எவ்வளோ வரும் உங்களுக்கு, அந்த அமௌண்ட்டு கூட உங்களுக்கு வந்து வாங்கலாம். கூட வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆகிட்டா வந்து இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு, அதாவது உங்களுடைய ஹவுசிங் லோன் இஎம்ஐ பே பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷனும் தந்துருக்குறாங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி செலவுக்கு கல்லூரி செலவுகளுக்கு ஃபீஸ் கட்டுறது உண்டான அதுவும் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து தந்துருக்குறாங்க. ஸோ இத்தனையும் சேர்ந்தது வந்து இது பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து டெத்து, பர்மனன்ட் டோட்டல் டிசேபிள்மெண்ட், பர்மனன்ட் பார்ஷியல் டிசேபிள்மெண்ட், வீக்லி இண்டெம்னிட்டி, இஎம்ஐ கவரேஜ், ஸ்டூடெண்ட் எஜுகேஷ்னல் இது, அதுபோக வந்து உங்களுடைய டெத் அப்படின்னா வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனு அங்கே வந்து பண்ணக்கூடிய அந்த ஈமக்கிரிய காரியங்களுக்கு உண்டான தொகையும் வந்து ஒரு அமௌண்ட் தொகை வழங்குற அளவுக்கு இருக்குது. இந்த 3 பாலிசி இன்னடிஷன் தட் கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக்கல் இல்னஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அபாயகரமான ஒரு நோய்கள்னு சொல்லிட்டு கேன்சர், பைபாஸ் சர்ஜரி, ரினைல் ஃபெயிலியர், ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரியான ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் வந்து ஒரு சிலர் 4ன்னு வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் 10ன்னு வச்சுருப்பாங்க, ஒரு சிலர் வந்து 20 கம்பெனி கூட வந்து 20 நோய்களை கூட வந்து அது வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்னு வச்சுருப்பாங்க. இதில் எது ஒன்று வந்து நீங்கள் பாலிசி எடுத்த 6 மாதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைம் பீரியட் வச்சுருப்பாங்க. அந்த டைம் பீரியடை கிராஸ் ஆகிறப்ப வந்து உங்களுக்கு கவரேஜ் ஸ்டார்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வியாதிகள் ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா
அதிலிருந்து உயிர் வாழக்கூடிய நாட்கள்னு சொல்லிட்டு ஒரு 30 நாள் 60 நாள் 90 நாள் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகுந்த மாதிரி வந்து அது வந்து மாற்றம் இருக்கும். அதில் அந்த நாள் வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருந்துட்டீங்கன்னா நோ கொஷின்ஸ் ஆஸ்க், உங்களோட டிஸ்சார்ஜ் சம்மரி மட்டும் நீங்கள் தந்தீங்கன்னா போதும், அந்த சம்மின்ஸோட அமௌண்ட் வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கு தந்துடுவாங்க, இல்லை உங்களுக்கே தந்துடுவாங்க. ஆனால் இறப்பு நடந்துருச்சுன்னா அந்த நாளுக்குள்ளே உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. இன்னடிஷன் தட் வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய இன்னொரு பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து சைபர் தெஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஐடென்டி தெஃப்ட், அதாவது உங்களுடைய மொபைலுக்கோ இல்லை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயோ இருக்கக்கூடிய பணத்தை வந்து ஒரு மெசேஜோ ஒரு இதோ ஒன்று அனுப்பிச்சுட்டு மெயில் மூலியமாகவோ இல்லை வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு எஸ்எம்எஸ் மூலியமாக அனுப்பிச்சுட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி தெரியாமல் கிளிக் பண்ணுறப்போ அந்த பணத்தை களவாடுறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி சைபர் தெஃப்ட் அப்படிங்கிறாங்க. அதனால் போகக்கூடியதையும் வந்து நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் மூலியமாக கவர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஒருத்தருக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 கோடி ரூபாய், அதாவது ஏன்னா ஒரு 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு பாலிசி தேவை. ஆனால் அந்த 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ்னு எடுக்கும்போது அதனுடைய ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்களே. மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துங்க, நான் கட்டின பணம் எனக்கு வந்து கண்டிப்பாக திரும்பி வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசை இல்லாமல் நான் கட்டினது வந்து எனக்கு வந்து வேண்டாம், ஆனால் வந்து எனக்கு ஏதாவது ஒன்று ஆனால் வந்து என் குடும்பத்துக்கு வந்து அது வந்து உபயோகப்படணும் அப்படிங்கிற மாதிரி என்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம் பிளான், பியூர் டேர்ம் பிளான். பியூர் டேர்ம் பிளான்ங்கிறது செத்தா காசு, இல்லைன்னா எதுவுமே கிடையாது. உண்மையை சொன்னால் பச்சையாக சொன்னால் செத்தா காசு, இதுதான் வந்து அதை வந்து சொல்லணும். இப்போ உங்களுடைய நிறுவனம் சார்பில் எவ்வளோ சர்வீசஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கிளைண்ட்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துங்க ரீட்டைல் அண்டு எஸ்எம்இ கார்ப்பரேட் அப்படிங்கிற இது எல்லாமே நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரீட்டைலில் வந்து நாங்கள் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் வந்து நாங்கள் பியூர் டேர்ம் மட்டும்தான் சேல் பண்ணுறோம். நாங்கள் வந்து வித் ப்ராஃபிட் பாலிசியை நாங்கள் சேல் பண்ணுறது கிடையாது இன்றைக்கி வரைக்கும் வந்து. ஏன்னா வந்து வித் ப்ராஃபிட் சேல் பண்ணுறதுக்கு வந்து முதல்ல வந்து பேசிக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்ன பணம் இருக்குதோ அவங்க தான் வந்து நம்ம வந்து இது வந்து போகணும், வித் ப்ராஃபிட் பாலிசி போகணுங்கிறதுனால வந்து அது நாங்கள் வந்து சேல் பண்ண கிடையாது. ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பேசிக் சூப்பர் டாப்அப் தர்றோம், அதுபோக வந்து ஹவுஸ் ஹோல்டர்ஸ் தர்றோம், பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி தர்றோம். அதுக்கு பர்சனல் ஆக்சிடென்ட்லாம் ரொம்ப 1 கோடி ரூபாய் ப்ரீமியத்துக்கு வந்து 1 கோடி ரூபாய் சம் இன்சூர்டுக்கு வந்து 7500 ரூபா ப்ரீமியம் தான் வரும். ஸோ அந்த மாதிரி தந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் கார் இன்சூரன்ஸ், 2 வீலர் இன்சூரன்ஸ், சைபர் இன்சூரன்ஸ், ஹவுஸ் ஹோல்டர்ஸ், கிரிட்டிக்கல் இல்னஸ், இது எல்லாமே நாங்கள் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபேமிலிக்கும் நாங்கள் வந்து தந்துட்டு இருக்கிறோம். குடும்பத்துக்கு உண்டான இன்சூரன்ஸ் நாங்கள் தந்துட்டு இருக்கிறோம். சைபர் இன்சூரன்ஸும் தந்துட்டு இருக்கிறோம். ஃபார் எஸ்எம்இஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துங்க அவங்களுடைய அசட் இன்சூரன்ஸ், அதாவது அசட்னா வந்து ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க, இல்லை வந்து ஒரு ட்ரேடர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மளிகை கடை இல்லை ஒரு ஷோரூம் இதெல்லாம் இருக்குன்னா வந்து அவங்களுடைய அசட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பில்டிங் ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஸ்டாக்கு, அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அண்டு அசரிஸு இதெல்லாமே வந்து நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து இதில் வந்து இன்னடிஷன் தட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துங்க குரூப் ஹெல்த், குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி, இடிஎல்ஐன்னு சொல்லிட்டு எம்ப்ளாயி லிங்க்டு டெபாசிட் இன்சூரன்ஸு, அப்புறம் வந்து குரூப் ட்ராவல் இன்சூரன்ஸு, அதாவது ஃபாரின் வந்து குரூப்பாக அவங்களோட எம்ப்ளாயிஸ் அடிக்கடி போவாங்க, அதுவும் பண்ணி தர்றோம். குரூப் கிராஜுவிட்டி பண்ணுறோம், குரூப் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணுறோம். இதெல்லாமே வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் இன்சூரன்ஸ். அப்புறமா லைபிலிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துங்க கமர்ஷியல் ஜென்ரல் லைபிலிட்டி, பப்ளிக் லைபிலிட்டி, ப்ராடக்ட் லைபிலிட்டி, ப்ராடக்ட் ரீகாலு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் லைபிலிட்டி, அப்புறம் எரர் அண்ட் ஒமிஷன், இந்த மாதிரியான பாலிசிஸ் எல்லாமே நாங்கள் வந்து தந்துட்டு இருக்கிறோம். இது வந்து எஸ்எம்இ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வாஸ்ட் ஏரியா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ், மெரைன் இன்சூரன்ஸ் வரும். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியாக அதே மாதிரி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மியான்மரோடைய எர்த்குவேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் வந்து ஒரு 30 அடுக்கு மாடி வந்து கீழே வந்துடுச்சு. அதெல்லாமே இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரியான இன்சூரன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ப்ராஜெக்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணித்தர்றோம். ஒரு மிஷின் எரெக்ஷன் பண்ணுறது பண்ணித்தர்றோம். ஸோ இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து தர்றோம். நாங்கள் வந்துங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளட்டுக்கு வந்து இன்சூரன்ஸில் கிளைம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. அதாவது வெள்ளம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துங்க இயற்கை சீற்றம், அது வந்து ஸ்டார்ம், டெம்பஸ்ட், ஃப்ளட் அண்ட் இனண்டேஷன் அப்படிங்கிறதுல வந்துங்க ஃபயரில் வந்து அது ஒரு எக்ஸ்டென்ஷனாக வந்து தந்துட்டு இருக்கிறாங்க. அதோட மேஜர் பாலிசி வந்தது வந்துங்க. அதில் வந்து
நல்ல கம்பெனி எல்லாமே வந்து சரியான அளவு இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே நல்ல கிளைம் வாங்கியிருக்கிறாங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் வந்துங்க. யாரெல்லாம் வந்து அவங்களுடைய குறைத்த தொகைக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு அவங்களுக்கு குறைச்சி தான் கிடைக்கும் வைங்களேன் உங்களுக்கு வந்துங்க. ஆனால் இதில் வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம்னா வந்துங்க, தனிநபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துங்க 80% வந்து இன்சூரன்ஸே கவர் இல்லாமல் அவங்க வந்து லாஸ் ஆகிருக்கிறாங்க. உங்களுடைய அடுத்த 5 ஆண்டு கால திட்டம் என்ன? பாலிசி பிரிவாரை பொறுத்த வரைக்கும் வந்து இன்சூரன்ஸை வந்து ஒரு முக்கியமான அவேர்னஸாகவே நாங்கள் வந்து நடத்திட்டு வரோம். ஏன்னா வந்து இன்சூரன்ஸை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். இன்சூரன்ஸை பற்றி தெரியாதவங்களோ இல்லை வந்து ஆல்ரெடி இன்சூரன்ஸ் எடுத்தவங்களுக்கு வந்து ஒரு கிளைம்லேயோ ஒரு இதுலேயோ ப்ராப்ளம்னு சொல்லி வந்து எங்களை வந்து அணுகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உடைய அத்தனை வகையான உதவிகளையும் செஞ்சு அவங்களுக்கு வந்து கிளைமை வாங்கி தர்றது, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட பாலிசியோடைய கண்டிஷன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து சொல்லி அவங்களுக்கு விளக்கம் அளித்து அவங்கள வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அவங்கள வந்து அனுப்புறது எங்களுடைய இது இருக்குது. நாங்கள் வந்து ஒரு நல்லா வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த 5 ஆண்டுக்குள்ளே வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளாவுக்குள்ளே வந்து நாங்கள் வந்து நல்லபடியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கணுங்கிறது நாங்கள் நம்புகிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசி எடுக்கிறத விட அதை வந்து கிளைம் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. பட் உங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு அதை நீங்கள் ஒரு பெரிய சேவையாகவே செஞ்சுட்டு இருக்கீங்க. இல்லை, நாங்கள் வந்து கிளைம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்துங்க, நான் வந்து இன்சூரன்ஸ் தெரிஞ்சு எனக்கு இப்படியெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்குவேன். ஆனால் வந்து என்னுடைய பாலிசி ஹோல்டரோ அவங்களுக்கோ வந்து அவங்களுடைய கஷ்டத்தில் இருக்கிறப்ப வந்து அவங்களுக்கு எப்படி உதவணும் அப்படிங்கிறப்ப வந்து நானே அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான். நான் மட்டும் இல்லைங்க, எங்களுடைய அனைத்து அலுவலக நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பணி செய்யணும். அதாவது கிளைம் அப்படின்னா வந்து நாங்கள் எங்களுடைய அலுவலகத்தில் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் வந்து பேசலாம். இம்மிடியேட்டாக வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு ஒரு கேஷ்லெஸ் கிளைமோ, அதாவது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ காப்பீட்டில் தான் நிறைய வந்து கிளைம் வரும். ஏன்னா அவசர தேவை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனோன்னா வந்து எனக்கு வந்து கிளைம் வந்து உடனே வந்து வேணும் அப்படிம்பாங்க. அப்போ வந்து அந்த ப்ரீ ஆத்தரைசேஷன் அந்த 2 மணி நேரத்துக்கு இல்லை 1 மணி நேரத்துக்கு, இப்போ வந்து ஐஆர்டிஏ வந்து 1 மணி நேரம் இருக்கிறாங்க. பட் சில சமயங்களில் வந்து அது வந்து நடக்கிறது இல்லை. ஏன்னா வந்து அவங்களுடைய ப்ராசஸிங் டைமிங்கில் வந்து கொஞ்சம் எடுத்துடுறாங்க. பட் அதை வந்து நாங்கள் உட்காந்து வாங்கி தந்துடுறோம். 12 மணி வரைக்கும் கூட நாங்கள் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறப்போ வந்து அதே மாதிரி வந்து ப்ராப்ளம் இல்லாமல் வந்து தந்துருக்குறோம். ஒரு சில சமயத்தில் வந்து கண்டிஷன் வந்து சரியாக வந்து ஒத்து வராத இடத்துல வந்து அவங்க வந்து பணத்தை கட்டிட்டு போக சொல்லுவாங்க. அப்போ ரீஇம்பர்ஸ்மெண்ட்டில் வரலாம். ஆக்சுவலாக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கேஷ்லெஸ் டினை அப்படிங்கிறது வந்து கிளைம் டினை கிடையாது. இந்த கேஷ்லெஸ், அதாவது பணம் செலுத்தாமல் சிகிச்சை பெறும் வசதியை மட்டுமே வந்து அவங்க வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார்களுடைய உங்களுக்கு வந்து கிளைம் தர மாட்டேன்னு சொல்ல கிடையாது. ரீஇம்பர்ஸ்மெண்ட்டில் நீங்கள் வந்து அதை வந்து பணம் செலுத்திட்டு வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட்டில் வந்து அதை வந்து ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணி அதோட டாக்குமெண்ட்டில் அட்டாச் பண்ணி நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியில் தந்தோம்னா இல்லை அந்த டிபிஓவில் தந்தோம்னா அவங்க வந்து அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அந்த சிகிச்சை செலவுகளை வழங்குவதற்கு 99% வாய்ப்புகள் இருந்திருக்குதுன்னு வைங்களேன். நாங்கள் வந்து டீல் பண்ணினது வரைக்கும் வந்து அந்த மாதிரி தான் நடந்திருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு ஒரு காப்பீட்டு துறையின் ஒரு மூத்த அனுபவமிக்கவராக நீங்கள் வந்து என்ன அறிவுரை சொல்ல விரும்புகிறீங்க? நான் வந்து மறுபடியும் என்ன சொல்லணும்னா வந்து உணவு உடை இருக்கிறதுக்கு அப்புறம் வந்து காப்பீடுங்கிறத வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ காப்பீட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு தேவையில்லாத ஒன்றா இத்தனை நாளாக நினைச்சிருக்கிற காப்பீடு வந்து முக்கியமான தேவையான ஒன்றா இருந்து சரியான காப்பீட்டு தொகைக்கு காப்பீடு எடுக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ப்ரீமியம் தொகை வந்து 10% மேலே போகாமல் இருக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுடைய மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க, காப்பீடு வந்து நமக்கு செய்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சமூக சேவைங்கிறது நீங்கள் நினைச்சீங்கனாலே வந்து உங்களுக்கு தேவையான காப்பீட்டை நீங்கள் வந்து எடுத்துக்குவீங்க. அதுக்கு வந்து நல்ல இன்சூரன்ஸை பற்றி தெரிஞ்சவங்க நீங்கள் அணுகிறது வந்து சாலச் சிறந்ததுன்னு சொல்லுவேன் நான் வந்து. அருமை. நமக்கு பாலிசி எடுப்பது ஒரு சமூக சேவை அப்படின்னு ஒரு அருமையான கருத்தை வெளியிட்டிருக்கீங்க. நன்றி, வணக்கம். பார்வையாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.